இன்னைக்கு நாடாளுமன்ற மக்களவையில பூஜ்ய நேரத்துல விவசாயிகள் பிரச்சனை தொடர்பா நான் பேசினேன். ஏன்னா சம்பு பார்டர்ல இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் ஏராளமான விவசாயிகள் வந்திருக்காங்க. அவங்க விவசாயிகள் அவங்க விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படணும். அவங்க குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் வேணும். விவசாயிகளுக்கு பென்ஷன் வேணும். அதே மாதிரி லக்கிம்பூர் கேரியில விவசாயிகள் மீது மிக மோசமான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளும் வந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் இந்த எங்களுடைய பிரச்சனை எழுப்பப்படணும்னு சொல்லி நம்மளோட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த டல்லேவால் சொல்லி ஒரு விவசாய சங்க தலைவர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்காரு. சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிச்சு இருக்காரு. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா ஆகிட்டு இருக்கு. அதே போல போராடுகிற விவசாயிகள் மீது கடுமையான அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஒன்றிய அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. அவங்களை ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டியை அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க மேல கண்ணீர் புகை, வாட்டர் கெனான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி தன்னுடைய பலத்தை பிரயோகிச்சு ஒரு சாதாரணமா நாட்டுக்கு சோறு போடுற அப்பாவி விவசாயிகளை இந்த அரசாங்கம், மோடி அவர்களின் அரசாங்கம் ஒடுக்குது. இதை ஒரு நாடாளுமன்றத்துல பேச வேண்டியது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்னுடைய கடமை. இதை நான் பேசிட்டு அரசாங்கம் உடனடியாக இந்த மாதிரி விவசாயிகளை அடிச்சு நொறுக்கிறத விட்டுட்டு விவசாயிகளை வரவழைச்சு அவங்களோட பேசி அவங்களுடைய கோரிக்கையை கேட்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் விவசாயிகள் இந்த அரசாங்கம் அதானியை பாதுகாக்குது, ஆனா விவசாயிகளை பாதுகாக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது உண்மைதான? அந்த அரசாங்கம் ஒரு அதானி கம்பெனிக்கு ஆதரவா தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு தான் விமான நிலையங்களா இருந்தாலும் சரி, இல்ல துறைமுகங்களா இருந்தாலும் சரி, அலைக்கற்றைகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்தியா முழுக்க சாதாரண மக்கள் மேல மின்சார கட்டணம் ஏறுதுன்னா அதற்கு அதானியுடன் இந்த மோடி அவர்களின் அரசாங்கம் போட்டிருக்கிற ஒப்பந்தம் காரணம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப நாங்க ஒரு அதானி அவர்கள் மேல விசாரணை வேணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆனா அதே மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு போடுற விவசாயிகள், நாட்டின் முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகள் மேல அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க. அந்த நியாயத்துக்காக போராடுறவங்க மேல இவ்வளவு நீங்க ஒடுக்குமுறையை நீங்க கட்டவிழ்த்து விடுறீங்க. ஒரு அரசாங்கம் விவசாயிகளை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதானியை பாதுகாக்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அல்ல. அதை பேசுனதுக்கு நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து அந்த வார்த்தையை நாங்க அதானிங்கிற வார்த்தையை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சேர்மன் சொல்றாரு. இதனால இன்னைக்கு நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு பெரிய அமளி ஏற்பட்டது. அது நாங்க எப்படி நான் ஒரு நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய ரைட்ஸ், நான் ஒரு 0 அவருங்கிறது என்னுடைய ரைட்ஸ், பூஜ்ய நேரம்ங்கிறது, அதுல நான் பேசுறத எப்படி இவங்க நீக்க முடியும்? நீங்க அவையில் இல்லாத ஒருத்தரோட பேரை பேசுறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தொடர்ச்சியா 5 நாட்களாக திரு நிஷிகாந்த் துபே அவர்கள் மக்களவை உறுப்பினர், பாஜகவின் மக்களவை உறுப்பினர், தொடர்ந்து 5 நாட்களா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவையில் இல்லாத நாடாளுமன்ற மக்களவையில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கிடையாது, சம்பந்தமே இல்லாத நபர்கள், இந்தியாலேயே இல்லாத நபர்கள், அவர்களை எல்லாம் பேசி பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. அவையிலேயே மக்களவையில் உறுப்பினராக இல்லாத அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய பெயரை குறிப்பிடுறாங்க. அப்ப ஒரு நாடாளுமன்ற நடைமுறைங்கிறது எதிர்கட்சியினருக்கு வேறு மாதிரியும் ஆளுங்கட்சிக்கு வேறு மாதிரி இருக்க முடியுமா? அதே மாதிரி பூஜ்ய நேரத்துல நீங்க அந்த குழுக்கள் முறையில தான் பூஜ்ய நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. 543 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். அந்த 543 எம்பிக்கள் 0 அவருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க பல்வேறு இஷ்யூக்களை போடுறோம். எல்லாருக்கும் 2 மாசத்துக்கு ஒருக்கா வருது, 2 வாரத்துக்கு ஒருக்கா வருது. ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மீது அவதூறுகளை, பொய்யான அவதூறுகளை நாடாளுமன்றத்தில் பரப்புற நிஷிகாந்த் துபே அவர்களுக்கு தொடர்ச்சியாக 0 அவர்ல பேலட் கிடைக்குது. எப்படி கிடைக்கும்? 543 எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு எப்பவாவது வருது பேலட். ஆனா இவருக்கு மட்டும் எப்படி டெய்லியும் பேலட் வருது? அப்படியும் பேலட் வந்தா ஒரு நாள் பேசின விஷயத்தை நீங்க அடுத்த நாள் பேச முடியாது. அவர் 5 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நாடாளுமன்றத்துல எங்களுடைய கேள்வி, பேலட்லயே பெரிய ஊழல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நாங்க எதிர்கட்சிகள் தரப்புல எழுப்பியிருக்கோம். அதே மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு நீங்க ஆதரவா இருக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு, உங்கள் நண்பரான நிறுவனத்துக்கு தான் ஆதரவா இருக்கிறீங்கன்னா அதை அவை குறிப்பில இருந்து நீக்கிறது ஒரு பெரிய அநீதி. அதுவும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக, இந்திய விவசாயிகளுக்காக பேசுறப்ப அது ஒரு தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நடந்திருக்குதுங்கிறது இன்னைக்கு யாரும் சாதாரணமா எடுத்துக்கல. காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நாங்க கடுமையா இந்த பிரச்சனையை எழுப்பணும். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை நடத்தணும். நாடாளுமன்றத்தில் விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, நீங்க
பேரிடர் நடந்திருக்குது, மழை வந்திருக்குது, நமக்கு ஒரு துளி ஒரு நயா பைசா காசு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர கிடையாது, அதை பத்தி பேசணும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை பத்தி நாங்க பேசணும். இப்ப அதே அதானியோடைய எலக்ட்ரிசிட்டி விஷயத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி யூஎஸ்ல இருந்து ஒரு இண்டிக்மெண்ட் வந்திருக்குது, அதை நாங்க பேசணும்னு கேட்கிறோம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு ஏன் மின் கட்டணம் பல மடங்கு ஏறுதுன்னா இந்த மாதிரியான ஊழல்னாலதான் மின் கட்டணம் ஏறுது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை விவாதிக்கணும், நாடாளுமன்றத்தை நடக்கணும் நாங்க கேட்டா, நாடாளுமன்றத்தை நடத்தாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை எல்லாத்தையும் மோடி அரசாங்கம் செய்யறாங்க. நேத்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போய் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை பார்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் சபையை நடத்துங்க, தயவு செஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், நாங்க சபை நடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோளை வச்சுதான் நாடாளுமன்றத்தை நாங்க நடத்துறோம். அதற்கப்புறம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பேசவே கூடாது, அவர்கள் பேசுவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஆனா ஆளுங்கட்சியினர் பேசுகிற அவதூறுகள் அவை குறிப்பில் இருக்கும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே எந்திரிச்சு, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு அதே பொய்யை திருப்பி சொல்றாரு. அப்ப அமைச்சர்கள் பேசலாம், ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொய்யான ஒரு தகவலை பேசினா அது அவை குறிப்பில் இருக்கும். என்ன மாதிரி ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு உண்மையை பேசினா, விவசாயிகளுக்கு ஆதரவா பேசினா அது அவை குறிப்பில் இருக்காதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அதை செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு போக்கு, எதிர்கட்சிகளை ஒடுக்குற ஒரு போக்கு இருக்கு, நாடாளுமன்றத்துல முக்கியமான விஷயங்களே பேசக்கூடாதுங்கிற போக்கு இருக்கு. இதைத்தான் நாங்க இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப பேலட்லயே பிரச்சனை இருக்குதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் நினைக்கிறேன். மிக நிச்சயமா நாங்க அதை சபாநாயகருடைய கவனத்துக்கு எடுத்து போவோம்.